ஹாய். என் பேர் பலராமன். நான் வந்து இங்க சென்னையில தான் இருக்கேன். நான் 2022 ஜூலை மாசம் ஆக்சுவலா இங்க ஜேஎம்ஐல ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இங்க ஆக்சுவலா ரெஃபர் பண்ணாங்க. இங்க வந்து நெட், கேட், என்பிஹெச்எம் எல்லாத்துக்கும் நீங்க வந்து கோச்சிங் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஜாயின் பண்ணும்போது வந்து இன்ஸ்டிடியூட் பத்தி எதுவுமே தெரியாது. அஃப்கோர்ஸ் நான் கூகுள் ரிவ்யூஸ்லாம் படிச்சிருக்கேன். ஆனா இந்த மாரி வீடியோஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. இந்த மாரி சக்சஸ் வீடியோஸ்லாம் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது அப்போ. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்ன ரெஃபரல்னால தான் முதல்ல இங்க ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 1 வீக் டெமோ கிளாஸ் இருக்கு. நீங்க அது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. டெமோ கிளாஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லன்னு சொன்னாங்க. டெமோ கிளாஸ் பார்த்தேன். எனக்கு புடிச்சது. அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. மேத்ஸ் வந்து எந்த மாதிரி படிக்கணும்? அ நம்ம என்ன மாரி இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதுக்கும், இப்ப நம்ம எந்த மாரி படிக்கணும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில தான் முடிச்சேன். ஒரு நல்ல ஜிபிஏல தான் முடிச்சேன். நம்ம வந்து நார்மலா நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நமக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டோட இல்லாம, அ நம்ம வந்து இன்னும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தோம்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போ முடியும். இப்போ பெர்சனலி என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஜாப் போயிட்டு இருந்தேன் ஐடி கம்பெனில. ஐ வாஸ் அ பிசினஸ் அனலிஸ்ட் ஃபார் 2 1/2 இயர்ஸ், மோர் தென் 2 1/2 இயர்ஸ். நான் வேலைக்கு போயிட்டே தான் முதல்ல இங்க ஜாயின் பண்ணேன். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் 6 மந்த்ஸ் வந்து அதாவது நீங்க ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து சார் வந்து கவர் பண்ணி குடுத்துருவாரு. அதாவது கவர் பண்ணி குடுத்துருவாருன்னா, அதுலருந்தே தான் எக்ஸாம்ஸ்க்கு வரும். அதுலருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்டின்னா, நோ. சார் வந்து எப்படி ப்ராப்ளம் போடணும் அப்படின்ற மாரி ப்ராப்ளம் செஷன் எடுப்பாரு. ஃபெலோ சீனியர்ஸ்லாம் ப்ராப்ளம் செஷன் எடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து டிஸ்கஸ் பண்றது, இன்சைட்ஸ் அந்த மாரி நெறைய விஷயம், அந்த மாரி நெறைய பெர்க்ஸ் இங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன மாரி வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் நம்ம முடிச்சுருவோம். இந்த கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு, நம்ம அந்த 6 மந்த்ஸ் அப்பயே நம்ம சைட் பை சைட் புக்ஸ்லாம் நீங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சிஎஸ்ஐஆர் கொஸ்டின்ஸ், கேட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்க சைட் பை சைட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இஃப் யூ ஆர் ரியலி இண்டிபெண்டன்ட் ஆன் யுவர் ஓன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே கூட கிளியர் பண்ணலாம். ஆனா, எனக்கு அந்த மாரி படிக்கணுன்ற ஒரு விஷயம் எனக்கு அந்த டைம்ல தெரியாது. நான் வந்து எனக்கு அந்த டைம்ல டைமும் கிடையாது அது மட்டும் இல்லாம. ஏன்னா நான் ஜாபுக்குன்னு போயிட்டு இது பண்ணதுனால எனக்கு அந்த டைம்ல டைமும் கிடையாது. அந்த மாரி படிக்கிறதுக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நான் ப்ராப்ளம் சால்விங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ப்ராப்ளம் சால்விங்னா எந்த மாதிரினா, முதல்ல இந்த சப்ஜெக்ட் வைஸ் முதல்ல சால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வைஸா நாங்க வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி சால்வ் பண்ணும்போது நாங்க ஃபேஸ் பண்ண 1, 2 டிஃபிகல்டீஸ்லாம் என்னென்னன்னா வந்து, நாங்க அக்ராஸ் த சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நாங்க வந்து சார் எங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரே நோட்டா கன்சாலிடேட்டடா ஒரே ஒரு நோட்ஸ் மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டியும் நீங்க வந்து திருப்பி திருப்பி பின்னாடி போயிட்டு எல்லா நோட்ஸையும் நீங்க கேரி பண்ணிட்டு போக தேவையில்ல. ஒரே நோட் வச்சு நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்ற மாரி சொல்லுவாரு. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் நம்ம கேட்டா ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் நாம யாருக்காவது தெரியுமேன்ற மாதிரி இருக்கும். ஆனா இத நெறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சில நுணுக்கமான விஷயம், அந்த மாரி விஷயம்லாம் சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். அதே மாரி நம்ம டாபிக் வைஸா நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா வந்து, எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க உட்காரும்போது, அந்த டாபிக் மட்டும் தெரியும். ரீசென்ட்டா நீங்க முடிச்ச டாபிக் மட்டும் தெரியும். பழைய டாபிக்லாம் தெரியாது. அதனால சார் என்ன சொல்லுவாருன்னா, டாபிக் வைஸா கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் வைஸா சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ எனக்கு லாஸ்ட் டைம் கேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ்ல வந்து போயிடுச்சு. இந்த டைம் நெட்டுமே கொஞ்சம் க்ளோஸ்ல வந்து போயிடுச்சு. இந்த டைம் நான் கேட் கிளியர் பண்ணிருந்தேன். 2024 பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஐசி பெங்களூர் கண்டக்ட் பண்ண கேட் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பல ஐஐடிஸ், என்ஐடிஸ்க்கு நான் வந்து இன்டர்வியூஸ் குடுத்திருந்தேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடி ட்ரிவாண்ட்ரம்ல நான் செலக்ட் ஆகியிருக்கேன். அது செலக்ட் ஆனதுக்கு ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஃபெலோ ஸ்டூடண்ட்ஸ் தான். என்னோட ஹார்ட் ஒர்க்கும் உண்டு. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பெர்சனல் ஹார்ட் ஒர்க் இல்லாம நீங்க எங்கேயுமே போ முடியாது. ஆனாலும் அந்த ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இன்டர்வியூ குடுத்ததே. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல செலக்ட் ஆனது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இங்க இருக்க ஃபெலோ ஸ்டூடண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து எந்தெந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்வியூல கேட்டிருக்காங்க எனக்கு. இந்தந்த மாரிலாம் நீங்க பார்க்கணும். இந்தந்த மாரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இதுக்கு நீங்க இந்த வீடியோ ரெஃபர் பண்ணணும். இதுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணணும்னு தெளிவா சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் போட்டு எஃபோர்ட் போட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாங்கன்னா, அந்த எஃபோர்ட்ல உங்களுக்கு செலக்டிவா பின் பாயிண்ட்டா எடுத்து குடுப்பாங்க. ஆனா, நீங்க கேட்கணும் போயிட்டு. நீங்க அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். டூ ப்ரோ நான் சின்ன பசங்க கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ற மாரி இல்லாம, நான் யார்கிட்டனாலும் கேட்டு கத்துக்குவேன். எனக்கு படிக்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க இங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. எனக்கு இந்த இந்த வாட்டி கிளியர் பண்ணதுக்கு முக்கியமான ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான்.
இப்ப நாங்க ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நாளையிலருந்து 29த் ஆஃப் ஜூலை 2024ல இருந்து எனக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அ இந்த வாட்டி நான் சிஎஸ்ஐஆரும் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹோப்.